ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குட்டிமா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்து பாருங்கள். அப்போ தான் ஸ்டோரி பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இளவரசர் ஒளிஞ்சிட்டுன்னு அந்த இடத்துல இருந்து தளபதி பார்த்துட்டு இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய இளவரசர் தான் அந்த 2 இடத்தினுடைய ஓனர் அப்படின்னு தெரியுது. ஃப்ராடு பையன் ஒரு இளவரசர் வந்துட்டு என்னென்ன வேலை பண்றான் பாருங்களேன். ஓகே, இப்போ இதுதான் சான்ஸ், நம்ம தளபதியை கெட்டவனு நம்ம அக்கா கிட்ட நிரூபிச்சு அக்கா நம்ம கூட கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவன் பிளான் பண்றான். ஸோ அங்க இருக்கிற பொண்ணுங்க கிட்ட நீங்க எப்படியாவது அவங்கள மயக்கணும், யார் அவங்கள மயக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் ட்ரீட் தரேன், போனஸ் தரேன் அப்படிலாம் சொல்லிடுறான். அந்த நேரம்னு பார்த்து கரெக்டா இளவரசியும் தளபதியை ஃபாலோ பண்ணிட்டே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அங்க கரெக்டா வேலையாட்கள் தேவை அப்படின்னு போர்டு பார்த்தோன்னே அவங்க ஒரு பாய் மாதிரி கெட்டப் போட்டு அங்க வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. அங்க நிறைய பொண்ணுங்க ஹீரோவையும் நிறைய பொண்ணுங்க தளபதியும் அவரோட ஃப்ரெண்டையும் சுத்தி ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணோட ஹேர் ஸ்டைல் பார்க்கும்போது இளவரசிக்கு அவங்க கனவுல ஒரு பொண்ணு பார்த்தாங்க இல்லையா, அந்த பொண்ணோட ஹேர் ஸ்டைல் மாதிரியே இருக்கு. ஸோ இதுதான் அந்த பொண்ணா இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க பாருங்க பொண்ணுங்களே, நீங்க எனக்கு தான் சேவை செய்யணும், நீங்க எல்லாரும் என்ன பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய காசு தரேன்னு சொல்லி தங்க கட்டியா எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அங்க இருக்க எல்லா பொண்ணுங்களுமே தளபதியை விட்டுட்டு இவங்க கூட ஒட்டிக்கிறாங்க. அட் த சேம் டைம் அந்த லூசு பொண்ணு இருக்கா இல்லையா, அவளும் தளபதியை மயக்கிறதுக்காக அங்கேயே ஒரு ரூம் வாங்கியிருப்பா. தளபதி வருவாங்க, நம்ம அவரை மயக்கிடலாம் அப்படின்ட்டு. அந்த ரூம்க்கான தளபதியோட அண்ணா கூட ஒருத்தர் இருப்பா இல்லையா, அவருடைய வலது கை இடது கை, அவன் ஆக்சுவலா அவன் இந்த சீரீஸோட செகண்ட் ஹீரோ. ஓகேவா, நம்ம தளபதி இந்த செகண்ட் ஹீரோ எல்லாரும் சேர்ந்து அந்த ரூமை புக் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாம அந்த ரூமை அந்த லூசு பொண்ணு வாங்கி வச்சிருப்பா தளபதியை மயக்கிறதுக்காக. இப்போ அந்த ரூமுக்கு செகண்ட் ஹீரோ தான் வருவாங்க. அவ பாட்டுக்கு செகண்ட் ஹீரோ தான் கதை தட்டுறதுன்னு தெரியாம அவங்க முன்னாடியே போயிட்டு பைத்தியக்காரியமா நின்றுட்டு இருப்பா. அது தளபதி இல்ல இவனு பார்த்தோன்னே அவனை வெளியே எட்டி உதச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. மேலாடையெல்லாம் போட்டுட்டு அவங்க கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க எல்லாருமே இளவரசி கிட்ட ஓவரா வலிஞ்சிட்டு இருக்காங்க. என்னடா இது, இந்த பொண்ணுங்க இவ்வளவு வலிகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து எஸ்கேப் ஆகி எப்படியா வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தளபதியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அவங்க தம்பி அங்க பாக்குறாங்க. நீ இங்க என்ன பண்றேன்னு 2 பேரும் மாறி மாறி ஷாக் ஆகி கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்ப இளவரசி அவங்களுக்கு கனவு பார்த்தி அவங்க தம்பி கிட்ட சொல்றாங்க. அண்ட் தென் அவங்க தம்பி தான் இந்த இடத்துக்குலாம் ஓனர் அப்படின்றது இளவரசிக்கு தெரிய வருது. ஆனா இது மத்தவங்களுக்கு தெரிஞ்சது, முக்கியமா தளபதிக்கு தெரிஞ்சது அப்படின்னா, இது தளபதிக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவங்களுடைய பதவிக்கும் அரச வேலைக்கும் அரச வாழ்க்கைக்கும் பிரச்சனை வந்துடும் அப்படிங்கறதுனால அவங்க தம்பியை காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிடறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு தளபதி வரவும் அவங்களை எப்படியா டைவர்ட் பண்ணும், அவங்க கிட்ட அவங்க தம்பியை காப்பாற்றணுன்றதுக்காக அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸ் அப்ல போய் நிக்கிறது, அவங்கள ஹக் பண்றது, கிஸ் பண்றது, இந்த மாதிரிலாம் பண்றாங்க. பட் தளபதிக்கு தெரிஞ்சிருந்தா யாரையா காப்பாத்ததான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. நீ யாரை காப்பாத்த ட்ரை பண்றேன்னு ஒழுங்கா இப்ப என்கிட்ட சொல்லுன்னு கேக்குறாங்க. பட் அவங்க சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். அவங்க தம்பியும் இவங்களும் ஒரு டாலர் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அது பர்சனல் கனெக்ஷன் கொடுக்குற ஒண்ணு. அது தளபதி கையில சிக்கிக்கு எப்படியோ இளவரசி கிட்ட இருக்கிறது. நீ ஒழுங்கா இப்ப யாரை காப்பாத்த ட்ரை பண்ணன்னு என்கிட்ட சொல்லலாம், இதை நான் தூக்கி போட்டுருவேன்னு சொல்லி அவங்க முன்னாடியே தூக்கி போடுறாங்க. வெளியே எங்கேயோ ரோட்ல தூக்கி போட்டுறாங்க. ஸோ அவங்க அதை தேடிட்டு இருக்கப்போ, நான் ஒன்னும் அதை தூக்கி போடல, இது உனக்கு அவ்வளவு முக்கியம் இல்ல, அப்ப நீ யார காப்பாத்த ட்ரை பண்றேன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. பட் அவங்க சொல்லவே இல்லை. அப்பனா இங்கே கடந்து சாவு அப்படின்னு சொல்லிட்டு தளபதி பாட்டு போயிட்டு இருக்காரு. நீங்க போனா எனக்கு என்ன பிரச்சனை, என்ன பார்த்தா அப்பாவி மாதிரிதான் எல்லாருக்கும் தெரியும், ஒரு குழந்தை கூட நான் சொன்னேன்னா என்ன பத்திரமா கொண்டு வீட்டுல சேர்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல இருக்க பொண்ணுங்க எல்லாம் பார்த்து என்னமா கண்ணு அப்படின்னு சொல்லி கண்ணடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அப்போ பையன் கிட்டப்ல தானே இருக்காங்க. ஸோ அதனால அங்க இருக்க பொண்ணுங்க கிட்டலாம் அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பொறுக்க முடியாம தளபதி பேசாம தொலை குடும்ப மானத்தை வாங்காதன்னு சொல்லி அவரே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அண்ட் இளவரசிக்கு இந்த மாதிரி கனவு வந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க தம்பி கிட்ட சொன்னாங்க இல்லையா. சோ அவங்க தம்பி அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நீ அந்த சரக்குல ஏதாவது போதை மருந்து மயக்க மருந்து ஏதாவது கலந்தியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணு நான் அப்படி எதுவுமே பண்ணல சத்தியமா அப்படின்னு சொல்லி அவ ரொம்பவே ஃபீல் பண்றா. சரி ஓகே, அப்ப அவ சொல்றது உண்மைதான் போல, அப்படின்னா எங்க அக்காவோட கனவு இன்னைக்கு நடக்கல, திரும்ப வேற எப்பயாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. பட் இளவரசி எவ்வளவுதான் தளபதி கிட்ட மறைச்சாலும் அவருக்கு தெரிஞ்சிருது. அவர் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அவர் போயிட்டு இளவரசரை பாக்குறாங்க. இளவரசிக்கு அவங்க அப்பா பெருசா எதுவும் பண்றது கிடையாது. இருந்தாலும் அவங்க கிட்ட இவ்வளோ பணம், இவ்வளோ காஸ்ட்லி திங்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்களா தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இவ்வளோ காசு எங்க இருந்து வருது,
அந்த இடத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க ஏன் வந்து அந்த இடத்தெல்லாம் நடத்திட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேக்குறப்போ, வேற என்ன, காசுதான். எங்க அப்பா வந்து எங்க 2 பேருமே சரியா பாத்துக்க மாட்டாரு, அவருக்கு எங்களை பிடிக்காது, அதனால எதிர்காலத்துல எங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் அப்படி ஒரு இடத்த வந்து நடத்திட்டு இருக்கேன். சோ அதில் வர காசை வச்சுதான் நாங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து தளபதி இந்த மாதிரி நான் ஒரு கேஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்கேன், எனக்கு அந்த சில டீடைல்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. அவரும் வந்துட்டு போயிட்டு அந்த பீரோல இருந்து அந்த டீடைல்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு போறப்போ கரெக்டா அந்த அவங்க அண்ணா வாங்கின அந்த திங்ஸோட டீடைல்ஸ் மட்டும் அங்கே இருக்காது. அவங்க வரத்துக்கு முன்னாடியே அந்த கொலகாரனுடைய ஆள்கள் வந்து அதை எடுத்துருவாங்க. அவன் அங்க ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கிறதையும் வந்து தளபதி பாத்துடுறாங்க. அவனை பிடிக்கலான்னு போறப்ப அவன் வழக்கம் போல எஸ்கேப் ஆயிடுறான். அது மட்டும் இல்லாம இளவரசர் சும்மாலாம் இந்த டீட்டெயில் கொடுக்குறேன்னு ஒத்துக்கல. இளவரசி வந்து அந்த கனவை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ஆனா அந்த கனவை அவங்க வந்து கலைச்சிட்டாங்க அப்படின்றத அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதுபடி நடக்க விடாம தடுத்துட்ட மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. சோ அப்ப வந்து அவங்களுக்கு வந்து கனவு வந்து அவங்க தடுத்துட்டாங்க அப்படின்னா அப்ப வந்து அந்த டைம்ல வேற ஒரு உருவத்துக்கு மாறிடுவாங்க இல்லையா. சோ அதனால அந்த உருவத்தை தளபதி பாத்திரக்கூடாதுன்றதுனால அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, சோ ஒரு 3 days வந்து எங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு அவர் பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டீடைல்ஸ் கொடுக்கவே ஒத்துக்கிட்டாரு. இதை பத்தி வந்து இளவரசியோட ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பொண்ணு வந்து எந்த ஒரு மயக்க மருந்தும் கலந்து கொடுக்கல அப்படிங்கறதையும் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சோ அவங்க ஃப்ரெண்டுக்கு தெரியுது இளவரசோட கனவு இன்னும் தடுக்கப்படல, அந்த பொண்ணு கிடையாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் அதை பத்தி முழுசா நம்ம தெரிஞ்சுக்கலாமேன்றதுக்காக அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி இங்க ஏதாவது விஷயம் கலந்து கொடுப்பீங்களா, சரக்குல போதை மருந்து மயக்க மருந்து ஏதாவது கலந்து கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இல்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சரி ஓகே, அந்த கனவு படி நடக்கலாம் என்ன, அந்த கனவை வச்சு இளவரசியும் தளபதியும் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த மாதிரி மருந்தெல்லாம் எங்க கிடைக்கும்னு கேட்டு அவ வாங்கிட்டு போயிட்டு இளவரசிக்கும் தளபதிக்கும் சேர்த்து ஒரு ஜூஸ்ல வந்து கலந்து கொடுத்துடுறா. ஆனா அத வந்து தளபதி குடிக்கல, இளவரசி மட்டும்தான் குடிச்சிடுறாங்க தளபதி வரதுக்கு முன்னாடியே. அட் த சேம் டைம் அங்க வந்து லூசு பொண்ணும் இளவரசரும் வருவாங்க. லூசு பொண்ணு என்ன பண்ணுவானா, அந்த செகண்ட் ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் வந்து லூசு பொண்ணு வந்து ஏதோ திங்ஸை மறந்து விட்டுட்டு போயிட்டா அந்த பார்லயே அப்படின்ட்டு கொண்டு வந்து கொடுக்க வருவான். அப்ப அவளுக்கு தெரிஞ்சிரும் அவன் வந்து தளபதியோட ஆளுன்ட்டு. சோ தளபதிக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அதுல அவனுக்கு சின்ன வயசுல தளபதிக்கு ஒரு ஃபுட்டு பிடிக்கும், இப்ப வந்து அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அதை சாப்பிடுறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த அவன் சொல்றான். சோ தளபதிக்காக அந்த ஃபுட்டை வந்து அவ செஞ்சு எடுத்துட்டு வரா. அது மட்டும் இல்லாம இந்த தடவை தளபதியை மயக்கிறதுக்காக லூசு பொண்ணு கூட இருக்க ஃப்ரெண்ட் என்ன பண்றா அப்படின்னா, அந்த பார்ல வந்து ஒரு பொண்ணு அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் டிஃப்ரெண்டா பண்ணியிருந்தா இல்லையா, அதே மாதிரி அழகா ஹேர் ஸ்டைல் பண்ணி மேக்கப் எல்லாம் பண்ணி விடுறா லூசு பொண்ணுக்கு. சோ அவன் வந்து அந்த நல்ல ஒரு ஹேர் ஸ்டைல் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு மேக்கப் பண்ணிட்டு அந்த ஃபுட் எடுத்துட்டு வரா. இளவரசரும் அங்க வராங்க இல்லையா, சோ அவர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சாரு. ஓகே, அப்ப இவ தான் வந்து அந்த கனவுல வந்த பொண்ணு, இவளாலதான் அப்படி ஆக போகுது அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. சோ தளபதி கிட்ட வந்து அவர் போய் சொல்றாரு, இந்த மாதிரி எங்க அக்கா வந்து உங்களையும் இந்த பொண்ணையும் நினைச்சு வந்து ரொம்பவே பயப்படுறா, ஃபீல் பண்றா, அதுலயே அவளுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்றாரு. சோ அதை கேட்டு தளபதி என்ன பண்றாரு அப்படின்னா, லூசு பொண்ணு கிட்ட போய் கோவமா பேசிட்டு வந்துடுறாரு. நீ இனிமே பார்க்க வராத, மூஞ்சிலேயே முழிக்காத, எனக்கு உன் மேல அந்த மாதிரி எந்த ஒரு தாட்டும் கிடையாது, ஃபீலிங்ஸும் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி அவளை திட்டிட்டு வந்துடுறாங்க. சோ இப்பதான் இளவரசியோட அந்த கனவு தடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம தளபதிக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஒரு ஜூஸும் வச்சுட்டு. பட் தளபதி வரல, அதுக்கு பதிலா இளவரசர் தான் வராங்க. இளவரசரும் சேர்ந்து அந்த ஜூஸை குடிச்சிடுறாங்க தெரியாதனமா. சோ அது என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே தூண்டி விட்டுருது, டெம்ப்ட் பண்ணி விடுது. அப்போ அவர் வந்து தெரியாதனமா இளவரசியை கிஸ் பண்ண போறாங்க. பட் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஃபீல் பண்ணாரு, ஓகே நம்ம அக்கா கிட்ட நம்ம இப்படி நடந்துக்க கூடாது அப்படின்ட்டு அவர் கிஸ் பண்ணாம அங்க இருந்து வேகமா அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாரு. ஓகே நம்ம வந்து நார்மலா இல்ல, நம்ம வந்து தப்பு பண்றோம் அப்படின்னு அவருக்கு தோணிடுது. அதனால அவர் பயந்து போய் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இளவரசர் தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணும்போது இளவரசி ஃபுல்லா மயக்கத்துல தான் இருந்தாங்க. ஆனா இளவரசர் அங்கிருந்து வேகமா போயிட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் தளபதி வந்து பாக்குறாங்க, என்னாச்சு எழுந்துரு அப்படின்னும் போது அப்பதான் அவங்க வந்து கொஞ்சம் மயக்கத்துல இருந்து வெளியே வராங்க. இருந்தாலும் அந்த போதையில இருந்து வரல. சோ என்ன பண்றாங்கன்னா, தளபதியை கிஸ் பண்றாங்க, அவங்க கிட்ட ரொமான்ஸ் பண்ண போறாங்க. நீ என்ன பண்ற, நீ சரியான போதையில இருக்க, தலகால் புரியாம குடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற அந்த ஸ்விம்மிங் பூல்ல போட்டுறாங்க, தண்ணியில போட்டுறாங்க. ஆனா அப்பயும் வந்து அவங்களுக்கு போதை தெரியவே இல்லை. இளவரசர் தளபதியை பிடிச்சி
பயங்கரமா கிஸ் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் ஏதோ ஃப்ரீ ஷோ காட்டுற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தளபதியோட அவங்க அத்தாங்க வராங்க. என்ன பசங்க இந்த காலத்து பசங்களே இப்படிதான், எல்லாரும் பாப்பாங்கன்ற விவசாயே இல்ல, அப்படி இப்படின்னு அவங்க பாட்டு திட்டாங்க போயிடுறாங்க. ஆனா தளபதிக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது. அதனால அவர் வந்து இளவரசியை கூட்டிட்டு போய் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ட்ரெஸ் எல்லாம் மாத்த சொல்லி அதுக்கப்புறம் அவங்கள வந்து கட்டி போட்டுறாங்க. கை கால் எல்லாத்தையும் கட்டி போட்டுறாங்க. இல்லைன்னா இவ எழுந்து வந்து திரும்ப ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இளவரசி வந்து மயக்கத்துல இருந்து எழுந்தப்புறமா அவங்க ஃப்ரெண்டு வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அண்ட் தென் இளவரசர் வந்து போகும்போது ரொம்ப கோவமா போனாரு அப்படின்னு அவன் சொல்றா. அப்போ நான் தான் போதையில ஏதோ பண்ணியிருப்பேன், அதனாலதான் அவன் போயிட்டான் கோச்சிட்டு அப்படின்னு சொல்லி இளவரசி அவங்கள சமாதானம் பண்றதுக்கு போறாங்க. பட் அவர் என்னவோ வந்து தயவு செய்து என்னை விட்டு போயிடுங்க, இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க அப்படி இப்படின்னு திட்டி அனுப்புறான். ஆனா இளவரசிக்கு வந்து மனசே கேட்கல. அவங்க அங்கேயே உட்கார்ந்துருக்காங்க. மழை வேற பெய்யுது. அந்த மழையில நனைஞ்சிட்டு அவங்க அங்கேயே வெளியே உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தளபதி இளவரசி தேடி வராங்க. இளவரசி ஃபீல் பண்றது அவரால் பார்த்துட்டு இருக்க முடியல. அதனால அவர் போய் இளவரசர் கிட்ட பேசுறாரு. ஆனா இளவரசர் வந்து நீங்க தான் இனிமே அவங்கள பாத்துக்கணும், அவங்க உங்க ஒய்ஃப், உங்க பொறுப்பு. நான் வந்து எவ்வளவு நாள் தான் அவங்க கூடவே இருக்க முடியும், நானும் அவங்கள விட்டு போகணும்னு நினைக்கிறேன், ஆனா விடவே மாட்டாங்க. இப்ப கூட என்ன பிடிச்ச சனிய மாதிரி என் கூடயே ஊட்டிட்டே இருக்காங்க அப்படி இப்படின்னு அவன் இளவரசிய சுத்தமா அவனுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிடுறான். அதனால தளபதி வந்து இனிமே உனக்காக நான் இருக்கேன், நான் உன்னை பாத்துக்கிறேன், நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி இளவரசி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. அவங்கள வந்து சமாதானம் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் இளவரசி வந்து அந்த ஃபீலிங்ஸ்லயே சாப்பிடாம தூங்காம ரொம்ப ஃபீல் பண்ணி டிப்ரெஷன்லயே இருக்காங்க. அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு குதிரையில வந்து கூட்டிட்டு போறாங்க, ஹார்ஸ் ரைட் கூட்டிட்டு போறாங்க. ஆனா இளவரசிக்கு அது பிடிக்கவே பிடிக்காது ஆக்சுவலா. ஆனா அது அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சு அவரா வந்து கூட்டின்னு போறாரு. அவங்கள சமாதானம் பண்றதுக்காக நிறைய ட்ரை பண்றாங்க பைத்தியக்காரத்தனமா. அப்ப வந்து லூசா நீங்க என்ன வந்து இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு இது பிடிக்காதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. தளபதி சமாதானம் பண்ண ட்ரை பண்றாங்க. எந்த ஒரு பையனா இருந்தாலும் சரி வளர வளர அவன் குடும்பத்தை விட்டு தனியா இருக்கணும்னு தான் நினைப்பான், உன் தம்பியும் வளர்ந்துட்டான் புரிஞ்சுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி அவர் சமாதானம் பண்ண ட்ரை பண்றாரு. இல்ல என் தம்பி எனக்கு இன்னமும் குழந்தைதான். ஆமா, குழந்தை நடத்துற வேலை, குழந்தை செய்யற வேலை தானே அது, அந்த பார் நடத்துறதே உன் தம்பி தான் அப்படி இப்படிங்கிறாங்க. அப்பதான் இளவரசிக்கு ஞாபகம் வருது, நம்ம பேசாம அங்க போய் அவனை வந்து சமாதானம் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றாங்க, நான் போய் அங்க அவனை சமாதானம் பண்ண ட்ரை பண்றேன்னு. ஆனா அவ பயப்படுறான், அந்த இடத்துக்கு போனா தப்பா எதுவும் நடந்துரும் அப்படின்னு. இல்ல என்ன நான் பாத்துக்கிறேன், நான் பத்திரமா தான் இருப்பேன்னு சொல்லி அவ அங்க போயிட்டு அங்க இருக்க பொண்ணுங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அவ அங்க போறா. தளபதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருது. அதனால தளபதியும் அவங்கள தேடி அங்க போறாங்க. தளபதி இங்க வராருன்றது தெரிஞ்சு அவங்க அத்தையும் தளபதியை பார்க்க இங்க வந்திருப்பாங்க. இப்படி மொத்த குடும்பமுமே அங்கதான் தனித்தனியா ஆளுக்கு ஒரு மூலையில இருப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு இளவரசி சின்ன வயசுல அவங்க தம்பிக்காக பாடின அந்த தாலாட்டு பாட்டை பாடுறாங்க. ஏன்னா அவங்க தம்பி எந்த ரூம்ல ஒளிஞ்சிருக்கான்னு தெரியல. இவங்க இந்த சாங் பாடுறது கேட்டா அவரே வருவாரு, இவங்க கிட்ட பேசுவாங்கன்னு நினைச்சு பாடுறாங்க. பட் அதுக்குள்ளார அங்க இருக்கவங்க எல்லாருமே இந்த இடத்தோட மூடையே நீ ஸ்பாயில் பண்ற, இங்க இருந்து போன்னு சொல்லி அங்க இருக்க ஃபுட்டு ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க அவங்கள. அப்போ தளபதி தான் வந்து காப்பாத்துறாரு. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையா வந்துரு, நம்ம குடும்ப மானத்தை வாங்காத அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் தளபதியோட அத்தைக்கு இந்த சாங் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுல தளபதியும் அவங்க அண்ணனையும் அவங்க அத்தை வந்து இந்த சாங் பாடி தான் தூங்க வச்சிருப்பாங்க. அதே பாட்டை இன்னொரு பொண்ணு பாடுறதை கேட்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ளார இளவரசிக்கு வந்து தும்மல் வந்து அவங்க ஒரு பன்னி மாதிரி மாறிடுறாங்க, பன்னி உருவத்துக்கு. ஆனா அவங்க வந்து ஒரு முகமூடி போட்டிருக்கறனால தளபதிக்கு எக்ஸாக்டா அது தெரியல. அவங்க வந்து பன்னி மாதிரி மாறிட்டாங்கன்றதுனால அவங்க அந்த மைண்ட் செட்டுக்கும் மாறத்துக்குள்ளார அங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும், தளபதி முன்னாடி இருக்கக்கூடாதுன்னு அவங்க ட்ரை பண்றாங்க. பட் தளபதி வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம வந்து அவங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு வந்து கிஸ் பண்றாங்க அவங்கள டைவர்ட் பண்றதுக்கு. ஆனா எதிர்பாராத விதமா அவங்க வந்து அவங்களுடைய மூக்கு மேலதான் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவருக்கு அது தெரியல, ஏன்னா முகமூடி போட்டிருக்கிறதுனால. ஆனா அப்பயும் வந்து தளபதியை தள்ளி விட்டுட்டு இளவரசி அங்க இருந்து ஓடிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து பன்னியோட அந்த மைண்ட் செட்டுக்கு மாறிட்டே இருக்காங்க. அவங்களுடைய சுயநினைவை, அவங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல் வந்து அவங்க வந்து லூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்தா அவங்க அத்தை அந்த பொண்ணை பாக்கணும்னு நினைச்சாங்க இல்லையா. சோ அவங்க அத்தை கிட்ட வந்துட்டு அந்த அவளை கூட்டிட்டு போறாங்க. அவ வந்து வித்தியாசமா நடந்துக்கிறா. நிறைய அங்க இருக்க ஃபுட் எல்லாம் பார்த்துட்டு சாப்பாடு அதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கா. அவங்க அத்தை எதிர்பாராத விதமா அவளுடைய முகத்தை பார்த்துட்டாங்க, அவளுடைய உருவத்தை பார்த்துட்டு மயங்கி விழுந்துடுறாங்க. அவங்க மயங்கி விழுந்தப்பறம் தளபதி அங்க வராங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலன்னா அவங்க அத்தையை பார்த்துட்டு இருக்க கேப்ல இளவரசர் வந்து இளவரசியை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஓகே அவங்க உருவம் மாறிட்டாங்க அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருது. அதனால அவங்க வந்து இளவரசியை கூட்டிட்டு போயிட்டு அரண்மனையிலே விட்டுறாங்க. இனிமே உன் வாழ்க்கையை நீ தாங்க பாத்துக்கணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மயக்கத்துல இருக்கப்போ அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு இளவரசர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு.
தளபதிக்கு அன்னைக்கு நைட்டு கனவுல இளவரசி வந்து ஒரு பன்னி மாதிரி மாறி அவங்க கிட்ட வந்து பேசுற மாதிரி தான் கனவெல்லாம் வரும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அடுத்த நாள் அரண்மனைக்கு வந்து இளவரசியை பார்க்கும்போது அவங்க கண்ணு மூக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ என் கனவுல வந்து பன்னிக்குட்டி மாதிரி வந்த அப்படின்லாம் சொல்லி அவங்களை கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த நேரம்னு பார்த்து இளவரசியை கொலை பண்ண வந்து அந்த கொலைகாரங்க வந்திருப்பாங்க. ஆல்ரெடி வந்து தளபதியோட ஆட்கள் ஒரு வழியா அந்த கொலைகாரங்க இருந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் அவங்க போறதுக்கு முன்னாடி அவங்க அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்க. அந்த கொலைகாரங்களுடைய அந்த தலைவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, சீக்கிரமா இளவரசியை கொண்டு வாங்க, எனக்கு ரொம்ப நாள் டைம் இல்லை அப்படின்ட்டு. அதனால இளவரசியை வந்து இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்காக வந்திருப்பாங்க கடத்தி. பட் அந்த டைம்ல தளபதி இருந்ததுனால இளவரசியை வந்து காப்பாத்திட்டாங்க. உன்னையே இவங்க தேடி தேடி வராங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுற ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருக்கு, இவங்கெல்லாம் யார் என்னன்னு உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்குறாரு தளபதி இளவரசி கிட்ட. ஆனா அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து தளபதி அந்த கொலைக்காரங்க கிட்ட இருந்து இளவரசியை காப்பாற்றும் போது அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருந்தது. அதாவது முதல் எபிசோட்லயும் வந்து தளபதி தானே அந்த கொலைக்காரங்க கிட்ட இருந்து இளவரசியை காப்பாத்திருப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஞாபகம் வருது.